ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் அண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தாலே போதும். இதுக்கு எந்த ஒரு ஸ்கில் தேவை கிடையாது, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டா வந்து கரெக்ஷன் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. எதுக்காக நம்மளுக்கு இந்த சைட் வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆல்ரெடி குடுத்துருவாங்க டேட்டா. அந்த டேட்டாவ நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணா போதும். நீங்க பண்ற ஒவ்வொரு டேட்டாக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மணி வந்து பே பண்றாங்க. இது வந்து சூப்பரான ஒரு வெப்சைட்டு. இந்த ஆப் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா, வீடியோக்கு கீழ உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நாங்க இந்த மாரி வீடியோஸ் போட்டாலும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப் நேம் என்ன ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா கேஷ். இந்த ஆப்ல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, என்னுடைய பே அவுட் அதாவது வித்ட்ராவல் ப்ரூஃப் வந்து நான் வந்து காமிச்சிடுறேன். நம்மளோட சேனல்ல எந்த ஒரு மேக் மணி ஆன்லைன் போட்டாலுமே, அதுக்கான ப்ரூஃப காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போவோம். இது வந்து ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மை வாலெட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஃபுல் டைமா வந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் எனக்கு ஃப்ரீயா கிடைக்கிற டைம்ல நான் யூஸ் பண்ணேன். பெய்ட் ஆஃப் டேட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 176.77 பைசா. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய பேடிஎம் வித்ட்ராவல் வந்து பண்ணிட்டேன். இது வந்து வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு பேடிஎம் இருந்தா போதும். டைரக்ட்டா டெய்லி பே அவுட் இருக்குது, வீக்லி பே அவுட் இருக்குது, மந்த்லி பே அவுட் இருக்குது. நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்ட டெய்லியும் எடுத்துக்கலாம், இல்ல வீக்லியும் எடுத்துக்கலாம், மந்த்லியும் எடுத்துக்கலாம். மினிமம் இதுக்கு பே அவுட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ₹10 அதாவது யுவர் பேலன்ஸ் இஸ் லெஸ் தென் ₹10 இருக்கும் பார்த்தீங்களா? ₹10 நீங்க ஏர்ன் பண்ணிட்டா போதும். உங்களுடைய பேடிஎம் அக்கவுண்ட்டுக்கு ஜஸ்ட் 1 மினிட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஆப்பு. இதுவரைக்கும் நானும் எவ்வளவோ வெப்சைட்லாம் இந்த நம்மளோட சேனல்ல ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாரி ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பணம் வந்து ட்ரஸ்டடா குடுக்குறாங்க. ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மால் சைஸ் ஒர்க் தான். அதாவது இப்ப மை ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இருக்குது அனலிட்டிக்ஸ்ல. இது ஏன் இப்படி வந்து இருக்குதுன்னா, நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல 100 இருக்கும். நீங்க அந்த ஒர்க் கம்மியா பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி வரும். ஒன்ஸ் இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ஆப்ப நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு, உங்களுடைய அக்கவுண்ட் போட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து கரெக்ட்டா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணணும். ஒரு ஒன் டைம் ஒரு 2 நாளைக்கு, 3 நாளைக்கு விட்டுட்டீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பண்ணிருவாங்க. ஒரு 2 டேஸ்க்கு நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியாது. அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க உங்களுடைய அக்கவுண்ட்ட. அதனால இந்த இடத்துல ஸ்டேட்டஸ்ல ஆக்டிவேட்டட்ன்னு இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். இதில எப்படி வந்து சைன் இன் பண்றது அப்படின்னு சொல்லிர்றேன். நீங்க ஆப் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். இதுக்கு வந்து கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு அ ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, உங்களுடைய பேரு, பாஸ்வேர்ட் எல்லாமே கேட்கும். கரெக்ட்டா குடுத்து உள்ள வந்தீங்கன்னா, ஓடிபி எல்லாமே வரும். வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில வந்து உங்களுடைய கனெக்ட் வையா வந்து பேடிஎம் இருக்கும். அந்த பேடிஎம் வந்து கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய பேடிஎம் நம்பர் வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. குடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மை ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கிட்டா இந்த இடத்துல சால்வ் டாஸ்க்கு, எரர் அண்ட் டேட்டு, கரண்ட் பேலன்ஸ்ன்னு இருக்கும். இப்ப இதில வந்து 3 இதில வந்து பார்த்தீங்கன்னா, வியூ சம்மரில வந்து பார்த்தீங்கன்னா 581 இருக்குது. இன்னைக்கு வந்து நான் எவ்வளோ எரர் பண்ணியிருக்கேன்னா, இப்ப இதுவரைக்கும் நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணல. அதனால 0 எரர் காட்டுது. நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த இடத்துல 0 நம்பர் காமிக்கும். கரண்ட் பேலன்ஸ் நீங்க எவ்வளோ ஒர்க் பண்றதுக்கான பேலன்ஸ் இந்த இடத்துல காமிக்கும். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் டுடோரியல் இருக்கு. அத வந்து குடுத்துருங்க. குடுத்து முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்கும், நெக்ஸ்ட் கேட்கும், நெக்ஸ்ட் கேட்கும். இந்த மாரி தான் இருக்கும். மேல வந்து ஒரு டேட்டா குடுத்துருவாங்க. அதாவது நம்பர் குடுத்துருப்பாங்க. அது கீழ வந்து அதே டேட்டா கீழயும் இருக்கும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தா, அந்த மிஸ்டேக்க மட்டும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணணும். உங்களுடைய வேலை வந்து கரெக்ஷன் பண்றது தான் வேல. நெக்ஸ்ட் குடுங்க, நெக்ஸ்ட் குடுங்க, நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்டு இதெல்லாம் டுடோரியல் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாரி டேட்டாலாம் குடுப்பாங்க. பில்லாம் குடுப்பாங்க. மேல இருக்கிற பில்லோட அமௌண்ட்டும், கீழ இருக்கிற பில்லோட அமௌண்ட்டும் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அதில வந்து நீங்க கரெக்ஷன் சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். ஒரு லெட்டர் இருந்தா கூட நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணணும். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு மேல வந்து ஸ்கிப் குடுத்துருங்க. குடுத்தீங்கன்னா உங்க டுடோரியல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து வொர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஓகே நண்பா, இப்ப நான் வந்து என்னோட டாஸ்க்க வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுடைய டாஸ்க் இப்படி தான் இருக்கும். இப்ப வந்து வொர்க் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. மேல குடுத்துருக்க டேட்டாவும், கீழ அந்த பாக்ஸ்ல இருக்க டேட்டா வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அந்த ஏடிஎம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 04/29ன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, F4ன்னு இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து F எடுத்துட்டு 0 போடணும். அத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இந்த மாரி தான் நான் வந்து ஒரு சாம்பிள் ஒர்க் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 04/29 அதுக்கப்புறம் நம்பர் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டெபாசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் இருக்குது. அ டிஇபி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓ வரும். நம்ம அதுல இடத்துல எக்ஸ் இருக்குது. அந்த இடத்துல கரெக்ட்டா போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் இருக்குது.
இதெல்லாம் வெரி வெரி சிம்பிளான ஒரு மெத்தட் தான். யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. கேப்சல் லெட்டரில் இருந்தால் கேப்சல் லெட்டர் கொடுங்க, ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா TX இருக்குது, இந்த இடத்துல TR தான் இருக்குது. அதனால் நம்ம R எடுத்துகிட்டு இந்த இடத்துல X போடுறோம். X போட்டு முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. எல்லா டைமும் ஒர்க் பண்ண சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, வீடியோ வந்து பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஏர்ன் பண்ணட்டும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணி உங்களுடைய பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சஜஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இது வரைக்கும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அமௌண்ட்டை வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.